மாலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபுண்ணியம்மா ஆசைப்பட்ட மாதிரி இப்ப விஜய் பாத்தீங்கன்னா வாண்டடா போயிட்டு நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட, அதாவது நீங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா உங்களோட பொண்ணுக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை செய்யணும்னு சொல்லிட்டு, தாராளமா நீங்க செஞ்சுக்கோங்க, நான் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணியம்மா இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. விஜயா போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்னங்க, அன்னபுண்ணியம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பா மாப்பிள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்த சொல்லிட்டாரு, எப்படியும் மாப்பிள்ளையை நம்ம இங்கவே இருக்க வச்சிடலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மல்லிகை எதுவுமே புரியல, என்னடா பெரியம்மா திடீர்னு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் வேற தூங்கிட்டு இருக்காரு, இப்ப எந்திரிச்சு வந்து இதையெல்லாம் பார்த்தாருன்னா நம்ம மேல எவ்வளவு கோவப்படுவாரு, அதையெல்லாம் விட்டுட்டு பெரியம்மா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படியாவது இதை போய் நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும். போதாத குறைக்கு அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வெளியில போயிருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி ஒரு டைமிங்க்கு வந்துட்டா எல்லாமே பெரிய பிரச்சனையாயிடும், பெரியம்மா ஏன்னா இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட போறாங்க. பெரியம்மா என்ன பெரியம்மா நடக்குது, நான் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, இதை மட்டும் விஜய் வந்து பார்த்தாருன்னா இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது பெரியம்மா, அது மட்டும் இல்லாம என்னை கண்டபடி பேசுவாரு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதோ பேசுவாரு, ஏன் பெரியம்மா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் எந்திரிச்சு வராரு. வந்ததுமே மல்லி நான் தான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு செய்ய சொன்னேன், உங்களோட பெரியம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்திட்டோம், இதுக்கு தடையா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. மல்லியால இது ஏத்துக்கவே முடியல, வாய் மேல கை வச்சுட்டு ரொம்ப அதிர்ச்சியாய் நம்ம விஜயோட முகத்தை பாக்குறாங்க. என்னங்க நீங்களா அப்படி சொல்றீங்க, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டுமா, இந்த ஃபங்க்ஷனே வேணாம், என்ன ஒரு பர்னிச்சர் மாதிரி தான் நினைச்சுங்க, நான் அவளை என்னோட பொண்டாட்டியை ஏத்துக்கல, இந்த வீட்டுல ஒரு பொருளாதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, என்னங்க திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க, உங்களோட அக்கா பொண்ணு எல்லாம் வந்தா என்ன நினைப்பாங்க, இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணிடுவாங்க, இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவுமே எனக்கு வேணாங்க, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இல்ல மல்லி என்னோட விருப்பத்தோட தான் இதை நான் செய்ய சொல்லியிருக்கேன், நீ வந்து இதுல எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. மல்லியால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல, விஜயா அவ்வளவு சீக்கிரம் திருந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னபுண்ணியமா பார்த்தா மல்லி என்ன பிள்ளை மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிட்டாரு, நீ எதுக்காக இதெல்லாம் யோசிக்கிற, நீ எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லிட்டு சொல்ற, எல்லாமே இது கடவுள் செயலால நடக்கிறது, எது நடந்தாலும் நடந்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போ, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், இதுதான் என்னோட ஆசைப்பட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியமா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லியால இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியலங்க, அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கு. நம்ம வெண்பாவும் அப்பதான் வராங்க. மல்லியம்மா என்ன நடந்துட்டு இருக்கு, வீட்டுல எல்லாம் ஏதோ பூஜைகள் மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன மல்லியம்மா என்ன விஷயம், டாடா என்னடா நீங்களே இங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனா, ராஜி ஆண்டி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லி பார்த்தனா இல்ல வெண்பா குட்டி உங்க அத்தை எல்லாம் வரல, பெரியம்மா தான் ஏதோ செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஓ பிக் பார்ட்டி நீங்க என்ன செய்யறீங்க, என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கிட்ட சொல்றாங்க, அதாவது இன்னைக்கு உன்னோட மல்லியம்மாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்க போறோம், அதனால நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ ஜாலி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து ஐயோ என்ன குழந்தை நான் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே அன்னபுண்ணியம்மா வந்து என்னம்மா அப்படி இப்படி பேசுறீங்க, மல்லிக்கு ரொம்பவே பிடிச்ச வெண்பாவுக்கு அம்மா வந்து மல்லி, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் மல்லிக்கு நடக்கும் போது எப்படி வெண்பா வேணான்னு சொல்லிட்டு சொல்றது, வெண்பா இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்லிடுறாங்க. சோ விஜயும் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம ஓகே சொல்லிடுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.